தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைய 118 சீட்டு வேணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஆட்சியை தீர்மானிக்கிறது 118 சீட்டு இல்ல, வெறும் 7% ஓட்டு. இந்த 7% யாரிடம் போகுதுங்கிறது தான் 2026 யாரு ஜெயிப்பாங்கன்னு இல்ல, யாரெல்லாம் தோற்க போறாங்கன்னு தீர்மானிக்கும். அதான் இப்போ பெரிய கட்சிகளோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது பெரிய விஷயமே இல்லை, ஆனா தோக்குறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா பல தொகுதிகளில் வெறும் 2%, 3% வித்தியாசத்துல தான் ரிசல்ட்டே மாறுது. அங்க ஒரு 7% ஷிஃப்ட் வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த 7% எங்கிருந்து வரும், யாரிடம் போகும், இந்த ஒரு கணக்குல தான் விஜயோட ரியல் இம்பாக்டே இருக்கு. ஆனா இங்கதான் நம்ம எல்லாருமே ஒரு தப்பு பண்றோம். விஜய்க்கு கோடி கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க, அதுதான் அவரோட பலம்னு நினைக்கிறோம். சினிமா ரசிகர் மன்றத்தை மட்டும் நம்பி ஓட்டு வாங்கலாங்கிற காலமெல்லாம் எப்பவோ மலையேறிடுச்சு. பெரிய கட்சிகள் பயப்படுறது இந்த ரசிகர்களை பார்த்து இல்ல, அவங்க பயப்படுறது இதுவரைக்கும் எந்த கட்சிக்குமே ஃபிக்ஸ் ஆகாத அந்த சைலண்ட் ஓட்டர்ஸை பார்த்து மட்டும்தான். இந்த 3 விஷயம் மட்டும் நல்லா கவனிங்க. ஒன்று, இந்த எலெக்ஷன்ல 12 லட்சம் பேர் முதல் முறையா ஓட்டு போட போறாங்க. அவங்க பாரம்பரியம் அடிப்படையில் எங்க தாத்தா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாரு, எங்க அப்பா ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறவங்க கிடையாது. அவங்க டெசிஷன் அடிப்படையில் நல்லா திங்க் பண்ணி ஓட்டு போடுறவங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல 1 கோடிக்கு மேல இளைஞரோட ஓட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. இந்த குரூப் அந்த 7% ஓட்டு ஷிஃப்ட்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஒரு அஸ்திவாரமே அவங்க தான். 2, ஒரு வீட்டில் விஜய் மேல ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் வச்சிருக்க ஒரு யங்ஸ்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வெறும் 1 ஓட்டு மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் இருக்க மற்ற 3 பேரோட முடிவை மாத்திர ஒரு இன்ஃப்ளூயன்சர். அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் ஒரு திண்ணை பிரச்சாரம் பண்ண வேலையை இவங்க அந்த டிஜிட்டல் யங்ஸ்டர்ஸ் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 3, டிவிக்குங்கிறது வெறும் கட்சி மட்டும் இல்லை, அது ஒரு டெக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கட்சிகள் எல்லாம் பூத் ஸ்லிப் கொடுத்துட்டு இருக்க நேரத்தில் இவங்க மை டிவிக்கேன்னு ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி லட்சக்கணக்கான பேரை கனெக்ட் பண்ணி யாருக்கு எப்போ மெசேஜ் போகணும்னு அவங்களுக்கு தெரியும். இது ஒரு சாதாரண பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்லை, இது ஆல்ரெடி கனெக்டடான ஒரு நெட்வொர்க், ஒரு டீப் நெட்வொர்க். அரசியல் களம் சூடா இருக்கு. இப்ப இருக்க மற்ற தலைவர்கள் எல்லாருமே தெருவா இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய கட்சிகளோட மிகப்பெரிய தலைவலி என்ன தெரியுமா? அவங்க யாரை எப்படி அட்டாக் பண்ண தெரியாம போச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு டூயல் பொசிஷன் த்ரெட்ல இருக்காரு. ஒன்று, அவரோட நோ டார்கெட் டிஃபென்ஸ். பொதுவாக ஒரு பொலிட்டிஷியன் அட்டாக் பண்ணணும்னா அவங்கள எப்படி தெரியுமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? அவங்க பாஸ்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்களா, இல்லை ஏதாவது அலையன்ஸ் வீக்னஸ் இருக்கா, இல்லை பொதுவாக அவங்க எடுத்த முடிவில் ஏதாவது தப்பாக போய் முடிஞ்சிருக்கா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் விஜய்க்கு இந்த 3மே கிடையாது. அவருக்கு பாஸ்ட் கவர்னன்ஸ் ஹிஸ்ட்ரி கிடையாது, ஊழலை பற்றி பேச முடியாது, இன்னொன்று அவர் யாருக்கும் அடிப்பணையும் இல்லை, எந்த அலையன்ஸையும் ஃபார்ம் பண்ணவும் இல்லை. அப்படி இருந்தால் அவர் எப்படி நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க? அதுதான் இப்போ இருக்க மிகப்பெரிய குழப்பம் இந்த பெரிய கட்சிகளுக்கு. 2, அவரோட ஸ்பாய்லர் பவர். இப்போ இருக்க ரீசன்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டுமே காமனாக சொல்கிறது என்னன்னா, ஒரு 15லேருந்து 20% ஓட்டை கண்டிப்பாக அவர் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவரை ஜெயிக்கிறத விட இது மற்றவங்களை தோற்கடிக்கிறதுக்கு போதுமானது. அதுதான் இந்த 7% கணக்கோட விஸ்வரூபம். விஜய் ஒரு அன்பிரடிக்டபிள் ஃபேக்டர். ப்ரிடிக்டே பண்ண முடியாத ஒருத்தருக்கு எகென்ஸ்டா எந்த கட்சிகள் என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாலும் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. விஜய்க்கு எதிராக நீங்கள் எது எகென்ஸ்டா திருப்ப நினைச்சாலுமே இப்போதைக்கு அது ரொம்பவே கஷ்டம். இது வரைக்கும் அரசியல் களத்தில் நம்ம பார்த்த பேட்டர்ன் என்னன்னா, முதல்ல ஒரு லீடர் வந்து பேசுவார், அப்போதான் அவருக்கு சப்போர்ட் பில்ட் ஆகும், ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே ரிவர்ஸாக நடக்குது. முதல்ல நெட்வொர்க் பில்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் நெரேட்டிவே வருது. அதனால தான் இந்த மாடலை ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம், ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள் எது பேசினாலும் எவ்வளோ அவதூறுகள் பரப்பினாலுமே காட்டு தீ மாதிரி பரவும், ஆனால் பாசிட்டிவாக மாறும். இது ஏதோ தற்செயலாம் சொல்லிட முடியாது. மற்ற கட்சிகள்லாம் விஜய் விஷயத்தில் ரொம்ப இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னது எல்லாமே விஜய் அவர் பண்ணி காமிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருக்கு பாருங்க ஒரு ரெசிலியன்ஸ் பவர். முதல்ல கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டான்னு சொன்னாங்க, அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு. விஜய்க்கு நடிப்பு மட்டும் தான் பெருசு, கட்சியெல்லாம் பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா மக்களுக்காக அந்த நடிப்பையும் அந்த புகழையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு. கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, மாநாடெல்லாம் நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் பார்க்காத மிகப்பெரிய 2 பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்தி காமிச்சாரு. கரூர் சம்பவத்துல அவர் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் அங்கிருந்து தான் நிக்கவே ஆரம்பிச்சாரு. ஏதாவது ஒரு பெரிய கட்சி கூட சேர்ந்தாதான் பொழப்ப ஓட்ட முடியும்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த கட்சி கூடயும் சேராத மக்கள் கூட்டணின்னு சொல்லி நின்னாரு. சிபிஐ வந்தாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சிபிஐ வாசல்லையே ரோட் ஷோ பண்ணி எல்லாத்தையும் மிரள வச்சாரு. 234 தொகுதியெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்களா, இவங்களுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு 234 தொகுதியிலையும் அவர் வேட்பாளர் நிக்க வச்சிருக்காரு. அடுத்தது என்ன தெரியுமா சொல்றாங்க? அவர் நல்லா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
இப்படி எப்பெல்லாம் அவரால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அப்பெல்லாம் அவரோட ரெசிலியன்ஸ் பவர் திரும்பி 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 எழுந்து எழுந்து நிற்கிறது தான் அவர் இது வரைக்கும் கொடுத்துருக்க பெரிய ரிசல்ட். அந்த ரிசல்ட்டோட ப்ரூஃப் ஏப்ரல் 23 எலெக்ஷன். ஸோ ஏப்ரல் 23 தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் மேப்பை மாற்றி அமைக்க போகுதா, இல்லை பழைய சாம்ராஜ்யங்கள் விஜய்கிட்ட இருந்து தப்பிக்க போகுதா? இந்த 7% கணக்கு பார்த்தோம் இல்லையா, இது யாரோட கோட்டையை, எந்த கோட்டையை சரி வைக்க போகுது? ஸோ இந்த 2026 விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாரா, இல்லை ஸ்பாய்லராக மட்டும் இருந்துட்டு போயிடுவாரா? உங்கள் கணிப்பு என்ன? உங்கள் கணிப்பை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது உங்கள் வசந்த் வைப்ஸ். வசந்த் வைப்ஸில் இருந்து அடுத்த வீடியோ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க. இந்த உங்கள் ஒரு ஓட்டு தானே என்ன பெருசாக நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு பெரிய ஓட்டு, அந்த ஒரு ஓட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எல்லாருமே காசு கொடுக்குறாங்க, இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் என்ன தான் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டாலுமே காசு கொடுக்குறாங்க, சேலை கொடுக்குறாங்க, மிக்சி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாத்தையும் யோசிச்சுக்குங்க, எது கரெக்டுன்னு படுதோ கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா அந்த பூத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் யாருமே பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. நீங்களும் அந்த ஓட்டிங் மிஷின் மட்டும்தான். திரும்பி சொல்கிறேன், நீங்களும் அந்த ஓட் மிஷின் மட்டும்தான் நிற்பீங்க. ஸோ சிந்திச்சு போடுங்க. இந்த ஒரு ஓட்டு தானே என்ன நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களோட ஒரு ஓட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்கள் ஓட்டு உங்களது மட்டும் கிடையாது. உங்கள் ஓட்டு உங்கள் ஊருக்கான ஓட்டு, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கான ஓட்டு, உங்கள் குடும்பத்துக்கான ஓட்டு, உங்கள் சொசைட்டிக்கான ஓட்டு, இந்த நாட்டுக்கான ஓட்டு. ஸோ உங்கள் ஓட்டு உங்களது மட்டும் கிடையாது. சிந்திச்சு போடுங்க. தயவு செய்து அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, என்னோட மாமா அங்கே நிற்கிறாரு, என்னோட அப்பா அங்கே நிற்கிறாரு, அதுக்காக அந்த கட்சிக்கு ஓட்டு போட நினைக்காதீங்க. ஓட் இஸ் யுவர் ரைட். யூ ஹாவ் டு திங்க், டிசைட் அண்ட் ஓட். நன்றி, வணக்கம்.